சரவணா ஃபார்ம்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கோழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோழிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரிங்கர் வந்து இப்படியே ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஒரு பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து காலைல அடர் தீவனம் இதில் போட்டுருவோம். பசுந்தீவனமாக வந்து என்னென்னா ஜிஞ்சுவாப்பில் தான் கட் பண்ணி போடுறோம். பாருங்கள் ஜிஞ்சுவாப்பில் எப்படி இருக்கும், ஃபுல்லாக சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அதை ஃபுல்லாக காலி பண்ணிச்சு. இது கொஞ்சம் 2 கை அளவுக்கு எடுத்துன்னு வந்தேன். இப்போ கொஞ்சம் பாதி காலி பண்ணிச்சு. இன்னும் ஒரு போட்டி இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி காலி பண்ணிட்டு பாருங்கள். அதனால் கோழிக்கு வந்து பசுந்தீவனம் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நம்ம தீவனத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும். இந்த ஜிஞ்சுவா பில்லு, இந்த சூப்பர் நெய்ப்பர் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா எவ்வளோ சின்னதாக கட் பண்ணி போடுறீங்களோ அவ்வளோ நல்லா சாப்பிடும். ஏன்னா போட்டிங்கன்னா பசுந்தீவனம் அளவும் கட்டுப்படுத்தலாம். ஏன்னா நம்ம உள்ளே வச்சு வளர்க்கறதால இந்த மாதிரி மழை டைமான வெளியும் விட முடியாது. அதனால் நம்ம உள்ளே வளர்க்கறதால கண்டிப்பாக நீங்கள் வந்து பசுந்தீவனம் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் போட்டாலே போதும். ரொம்ப சின்னதாக ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா கோழி அதுவே சாப்பிட்ரும். கோழி வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் எல்லோரும் பசுந்தீவனம் போடுங்க.